நன்றி. மீனாட்சி சொக்கநாதா, உனக்கு என் மேல் இரக்கம் இல்லையா? சதா சர்வகாலமும் உன்னையே பூஜித்து வருகிறேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய என் கணவர் உன்னுடைய பக்தர் தானே. எங்களுக்கு ஒரு வகுப்பேர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை பெரும் துயரத்திற்கு ஆளாகி விட்டாயே. ஏனம்மா, எங்கள் மீது உனக்கு இரக்கமில்லையா? நாங்கள் செய்த பூஜையில் ஏதாவது குறை கண்டாயா? தாயே மீனாட்சி, இப்படி ஒரு முறையை எனக்கு தருவதற்கு உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? என்னடியம்மா மீனாட்சி, உனக்கு இரக்கமில்லையா? என்னடியம்மா மீனாட்சி, இரக்கமில்லையா? சொல்லடிப்பா எனக்கு பிள்ளை தந்திரனாரா, பேர் போவமா? சொல்லடிப்பா எனக்கு பிள்ளை தந்திரவேணாமா, பேர் போவமா? என்னடியம்மா மீனாட்சி,
தாயே மீனாட்சி, சகல செல்வங்களை கொடுத்த நீ ஒரு பிள்ளை செல்வத்தை எங்களுக்கு கொடுக்கவில்லையே. பிள்ளை இல்லா வீடு பேய் வாழும் சுடுகாடு என்று சொல்வார்கள். இந்த நிலை நீடிக்கலாமா? எங்கள் வம்சம் தலைப்பதற்கு எங்களுக்கு ஒரு பிள்ளை பேர் தர வேண்டும் தாயே. இப்படி ஒரு நிலை நீடிப்பதற்கு எங்களால் மனம் காண முடியவில்லை தாயே. இப்படி ஒரு நிலை நீடித்தால் உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ முடியும் தாயே? நீதான் அருள் புரிய வேண்டும். எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கொடு அம்மா, பிள்ளை பாக்கியம் கொடு. அந்த கவலையே வேண்டாம் ராணி, அந்த கவலையே வேண்டாம். என்ன மண்ணா சொல்லுகிறீர்கள்? நமக்கு ஒரு குழந்தை கிடைத்துவிட்டது. குழந்தையா? எங்கே மண்ணா? எங்கே? இந்த குழந்தை தாங்களுக்கு எப்படி கிடைத்தது? நான் வேட்டைக்கு சென்ற போது பம்பை ஆற்றங்கரையிலே இடைப்பாடு பொழுது கிடைத்த அனாதை குழந்தை இது. அனாதை என்று சொல்லாதீர்கள் சுவாமி, அனாதை என்று சொல்லாதீர்கள். இது நமக்கு கிடைத்த தெய்வ குழந்தை சுவாமி. குழந்தையை பாருங்கள், எவ்வளவு அழகா இருக்கிறார். அப்படியே டிஸ்பிளேல தேவி, நான் குழந்தையின் மனதை குழந்தையும் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? ஆகா, அவன் கண்கள் பேசுகின்ற அந்த கண்களை பாருங்கள். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ சவத்தால் உரித்த முத்தை ஆரிரரோ Thank you.
சேனாதிபதியாரே, அரசே, என் குழந்தை செல்வத்தை எமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பார்க்கின்ற பொழுது இருந்தாலும் கூட இவ்விடத்திலே குருநாதர் வருவது கூட தெரிகிறது. பாருங்கள் குருநாதா. நான் வேட்டைக்கு சென்ற பொழுது பம்பை ஆற்றங்கரையிலே இறைப்பாடும் பொழுது இந்த குழந்தை கிடைத்தது. இந்த குழந்தை என் எதிர்கால வாரிசாக பிள்ளை இல்லா குறையை தீர்க்க வந்த பேரிக்குளமாக கருதுகிறேன். அதனால் இக்குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டி மகிழுங்கள் சாமி. வந்தனம் அண்ணா, உமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த குழந்தை தெய்வீக அவதாரமாகும். இக்குழந்தைக்கு பெயர் வைக்கும் வாக்கியத்தை எமக்கு அளித்த அந்த ஆண்டவனின் திருவிளையாடவே தனி இக்குழந்தையின் கண்டத்திலே மணியுடன் பிறந்திருக்கிற காரணத்தினால் மணியன் என்ற திருநாமம் மந்திரி ஏதோ அழைத்து வருகிறேன். வந்துகிறாரே. எங்கு சென்றிருக்கிறார்? அதோ வந்து கொண்டிருக்கின்றார். அதோ வருகிறார் பாருங்கள். அதோ வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார். அமைச்சரே, என் மகன் மணிகண்டன் குருநாதர் அவர் இயற்றிய பெயர், என் குழந்தைக்கு வைத்த பெயர் மணிகண்டன். கண்டத்தில் மணியோடு இருப்பதால் மணிகண்டன் என்ற பெயர். அரசால போகிறது. எமக்கு பிறகு இந்த பந்தன நாடு கட்டி காத்து இந்த நாட்டையே அரசால போகும். குழந்தை என் குழந்தை. 100 பேர் தெரியாமல் தாயார் தந்தையார் என்ன கோத்திரம் ஆற்றங்கரையிலே அனாதையாக கிடந்த குழந்தை பெரிய அநியாயமாக இருக்கிறது. அனாதை குழந்தையா? மந்திரியாரே, எது அநியாயம்? கானகத்திலே கொடிய மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் வாழக்கூடிய இடத்தில் ஒரு குழந்தை இருந்தது அநியாயமா? இல்லை மந்திரியாரே, அந்த குழந்தையை உயர் குலத்தில் பிறந்த குழந்தை போல் தான் தெரிகிறது. ஏன் தெரியுமா? அது கழுத்திலே மணியோடு பிறந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இதற்காக இதை விட வேறு சான்று எது வேண்டும்? உயர் குலத்தில் பிறந்த பிள்ளை என்று இதை விட ஆதாரம் இருக்கிறதா? நீங்கள் சொல்லுவதுதான் அநியாயம். அமைச்சரே, நீர் இது போன்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. திருடர்கள் தன் குழந்தைகளை இப்படி கிடத்தி அரண்மனையிலே வரவச் செய்து பிறகு அரியணையிலே பங்கு கேட்பது வழக்கமாக இருக்கிறது. ஆகையால் இந்த குழந்தையால் ஆபத்து என்று கூறுகிறார். மந்திரியாரே, தெய்வமாக பார்த்து எங்களுக்கு கிடைத்த குழந்தை அது. அதை போய் ஆபத்து என்று தாங்கள் சொல்வது நியாயமல்ல மந்திரியாரே. இனிமேல் இப்படி ஒரு வார்த்தையை தாங்கள் சொல்லக்கூடாது. மன்னர் மண்டபா, மகாராணி, தாங்கள் உத்தரவை மீறுவது இந்த மந்திரியின் வேலையல்ல. தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை செய்து முடிப்பது செவ்வரை நடத்தி முடிப்பேன்.
ஆயுஷ்மான் பவ. மாணாக்கர்களே, குருதேவா, இன்று நான் போதிக்கக்கூடிய பாடங்களை மிக கவனமாக படிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் குருதேவா. எங்கே சொல்லுங்கள். அன்னையும் பிதாவும் அன்னையும் பின்னையும். அப்படி இல்லடா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் முன்னையும் முன்னறி தெய்வம். நரியும் அல்ல பரியும் இல்லையடா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதையாவது சரியா சொல்றா. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. தாயில் சிறந்த கோழியும் இல்லை. அதே கோழியும் இல்ல சேவலும் இல்லையடா. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. தாயில் சிறந்த கோழியும் இல்லை. உங்களை எல்லாம் நான் மாணாக்கர்கள் என்ன பாவம் செய்யணும்? ஏண்டா என்னை வாங்குறீங்க? இளவரசரே, நீங்க பயில போகின்ற குருகுலம் இதோ இந்த இடம் தான். நீங்க இருக்கிற குருநாதரை நான் உங்களை அறிமுகம் செய்கிறேன். நல்லது, நீங்கள் சென்று வாருங்கள். இப்படியே சென்று வாருங்கள். குருவே, வாருங்கள். வணக்கம். ஏன் குருநாதா கண்கலங்கியிருக்கிறேன்? ஒன்றுமில்லை. தங்களை போன்றவர்களின் திருப்பாடம் இந்த ஏழையின் குருகுலத்தில் படுவதற்கு என்ன புண்ணியம் செய்தோனா? சான்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவு போதிக்கும் குருகுலம் இதுதானே. இதுல என்ன பாகுபாடு குருதேவா? நீங்கள் எனக்கு பாடத்தை தாங்கள் என் காலில் விடுவதா? அந்த சிவனே உங்களுக்கு அடுத்து தானே. உங்களிடம் பேசி நான் வெற்றி பெறவா? சரி, இதோ 7 எழுத்தாரு. எங்கே நான் சொல்வதை சொல்லுங்கள். ஆ ஆ உன்னை யாரா கேட்டது? எங்கே மணியண்டா? நீ சொல். உலகில் சிறந்தது எது? சத்தியம் குருதேவா. சரியான பதில். நாம் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் எது? தாய் குருதேவா. உன்னையெல்லாம் மாணாக்கரா பெற்றதற்கு நான் என் தலையை தாண்ட அடித்துக் கொள்ள வேண்டும். இப்படியா ஒரு சிறுவனை விரட்டுவது? உனக்கும் இப்படி ஒரு சகோதரன் இருந்தால் என்ன செய்வீர்கள்? தம்பி, ஏன் தங்கை நான் சொல்வதை போல் சொல். தம்பி, எங்கே?
கேளுங்கள். இறைவா, இது உனக்கே தர்மமா? உன்னையே நம்பி எங்களுக்கு கல்வி இப்படி இறைவா, கண்ணிறந்து பார். வாயிருந்து பேச முடியாமல், காலிருந்து நடக்க முடியாமல், முடிக்கு பார், என்னை பார். கண்ணிறந்து பார். சிவமே, சிவமே, சிவமே. சிவமே என் சிந்தனையில் குடிகொண்ட சிவமே தவமே மாதவத்தால் தந்தருள் வரமே அவள் கொண்ட பிள்ளைகள் புரிவாயே அவள் கொண்ட பிள்ளைகள் புரிவாயே மாசு நீங்கவே மகிழ்வு பொங்கவே வாழ்வு நந்தருள்வாயே சுக வாழ்வு நந்தருள்வாயே தம்பி, உன்னால் முடியும். முடியும் தம்பி. எந்திரி. முயற்சி செய். எழுந்திரு. எழுந்திரு தம்பி. எழுந்திரு. அம்மா சொல். அம்மா என்று கூப்பிடு. பேசு தம்பி. அம்மா சொல். அம்மா. 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 எல்லாம் கருணைதானையா கருணைதானையா
வாழ்வழி தாயனே, தங்களின் கருணையே கருணையே. தம்பி கவலைப்படாது. நீ ஊனமில்லையடா நடக்கிறாய், உண்மை என்ற பேசுகிறாய். எங்கே தெய்வமே, மணியண்டா மணியண்டா, என் கண்கண்ட தெய்வமே, என் மகனை பேச வைப்பதற்காகவும் நடக்க வைப்பதற்காகவும் இந்த பூலவத்தில் அவதரிக்கிறார். என் கண்கண்ட தெய்வமே குருநாதா, எல்லாம் அவன் செயல். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவனிடத்தில் அனைவரும் சரணடையுங்கள். சரணம் சரணம் என்று சொல்பவருக்கு சஞ்சலம் கிடையாது. சாமியே சரணடையுங்கள். வருகமே கைதிலே
கையிலே தாண்டவம் கையிலே ஆடிவர் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி நண்பர்களுடைய சார்பாக அருமை மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு முன்னாடி குத்திட்டு வருகின்றோம். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய எங்களது கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி நண்பர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மற்றும் அன்பு அம்மா, பெரிய ஒரு ஹார்மோனிய கலைஞர், பின்னணி இசையமைப்பாளர் அன்பு அப்பா பேபி நடராஜன், அன்பு தாயார் ஜான்சிராணி அம்மா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்கும் அன்பு அப்பா KN பாலன் அவர்களுக்கும் பொன்னாடி வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். அன்பு அம்மா குடும்பத்தார்களுக்கு உங்களுடைய பொற்பாதங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கண்ட வணக்கம். இந்த நாடகம் அப்பா சொன்னது போல ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால மரியாதைக்குரிய அன்பு மாமா தேசிங் நாகராஜன் அவர்கள் இந்த ஐயப்பன் நாடகத்தை எடுத்து நடத்தினார். அதில் அடியன் சின்ன ஐயப்பனா இந்த வேஷம் போட்டிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கதை என் கையில் கிடச்சிச்சு. அப்படியே கொண்டு போய் குருநாதன் அப்பா பாலன் அவர்கள்ட்ட ஒப்படைச்சேன். அதை எல்லாத்தையும் வழி நடத்தி நீங்கள் தான் கொண்டு போகணும்னு சொல்லி அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அதே மாதிரி கலைஞர்கள் பூரா தேர்வு செய்து எப்படியாவது இந்த ஐயப்பன் நாடகத்தை நடத்தணும். இங்கே இருக்கிற கலைஞர்கள் மட்டும் நடிக்கக்கூடாது, எல்லா கலைஞர்களும் இந்த ஐயப்பன் நாடகத்தை தாங்கி நடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. என்மேலும் இந்த ஐயப்பன் நாடகம் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ நாடகத்துக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி அன்பு அப்பாட்ட வந்து நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாடகம் வைக்கணும், நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு. அவங்க ஒன்றுமே சொல்லலை. கண்டிப்பாக இந்த கலையரங்கத்தில் ஐயப்பன் நாடகத்தை நடத்துங்க, அதுக்கு என்னென்ன உதவி என்னென்ன பண்ண முடியுமோ அது கட்டிக்கொள்ளும் சொல்லுக்கொள் மாயாண்டி சுவாமி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணோம்னு சொல்லி இந்த அளவுக்கு எங்களுக்கு பெரும் உதவி பண்ணவங்க அன்பு அப்பா தட்சிணாமூர்த்தி
பழனி அன்பு அண்ணா பழனி அண்ணா அவர்கள் இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. மேடை கிடச்சிருச்சு. இருந்தாலும் ஐயப்பனுக்கு சில பொருள்கள் வாங்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ தாய் கிராமமான குலமங்கலம் கிராமத்துக்கு முத போனேன். அங்கே போய் விவரத்தை சொன்னேன். சொன்ன உடனே அங்கே இருக்கிற பக்தர்கள், முருக பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து முதலாக என் கையில் கொடுத்த பணம் 11,500 கொடுத்தாங்க. வசூல் பண்ணி ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ரிஹர்சல் தனியாக நடத்தணும்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படியும் குறைஞ்சது ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா வேணும். நடிகர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், போக்குவரத்து செலவு எல்லாமே கொடுக்கணும். இப்போ ஒன்றுமே சொல்லலை, கொடுத்தாங்க. கொடுத்த பக்கத்தில் இன்னொரு 500 ரூபாய் கொடுத்து குலமங்கலத்தில் மண்டல பூஜை அன்னைக்கு ஐயப்ப நாடகத்தை கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி அட்வான்ஸு முத எங்களுக்கு கொடுத்தது குலமங்கலம் கிராமம். என் உயிர் உள்ள வரை என்னாலும் இந்த குலமங்கலம் கிராமத்தை நான் மறக்கவே மாட்டேன். நான் எவ்வளவோ உதவிகள் நான் கேட்டிருக்கேன், அது கிராமத்தார்கள் தெரியும். சொன்ன உடனே எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அந்த நன்றி என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். அன்பு கிராமத்தார்களுக்கு மூலமாக நன்றி. சரி, 11,000 கிடச்சிச்சு, 2 நாள் ரிஹர்சல் ஓட்டிடலாம், இன்னும் பணம் வேணுமே, என்ன செய்யறது ஒன்றும் புரியலேன்ட்டு மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் ப்ரொஃபஸர் பார்த்திபன் சார்கிட்ட போய் பேசினேன் ஃபோனில். இந்த மாதிரி நாடகம் நடத்தணும், அந்த விஷயத்தை ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. நீங்கள் கிளம்பி நேராக வாங்க தம்பின்றாரு. பைக் எடுத்துகிட்டு தேவக்கோட்டைக்கு போயிட்டேன். அங்கே போய் அவர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொல்லையா 40,000 ரூபா கையில் கொடுத்தாரு. ஐயப்பன் நாடகத்திற்கு என்ன உதவினா வாங்கிக்கணும்னு சொல்லி 40,000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சென்னையில் சில நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப. அதுக்கப்புறம் குலமங்கலத்தில் மறுபடியும் தனிப்பட்ட முறையில் 2,000 ரூபா பணம் எனக்கு அக்கௌண்ட் அனுப்பி விட்டாங்க. இந்த நிதி உதவிகள் செஞ்சதை வச்சு தான் இந்த நாடகத்தை நாடகத்துக்கு போன இடங்களில் மேடையில் சொல்லுவேன், இந்த மாதிரி ஐயப்பன் நாடகம் வச்சுருக்கோம், அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. அது வயலூர் கிராமம், அப்புறம் இன்னொரு கிராமம், 2 கிராமத்தையும் சேர்த்து தவறுமுச்சி பக்கத்தில் 2-3 கிராமங்களில் கொஞ்சம் நிதி உதவி கொடுத்தாங்க. இந்த கிராமத்தார்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த அளவுக்கு இந்த மேடையில் இந்த ஐயப்பன் நாடகம் அரங்கேற்றிருக்குன்னா அதற்கு காரணம் கிராமத்தார்களும் நடிகர் பெருமக்களும் எங்களுடைய குருநாதர் மற்றும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் எங்களது கட்டிக்கொள்ளும் சுட்டுக்கொள்ளும் மாயாண்டி சுவாமி அன்பு நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாமா ஆண்டவர் அவர்கிட்ட நாங்கள் பேசணும் தொலைபேசியில், இந்த மாதிரி கொஞ்சம் பணம் கஷ்டமாக இருக்கு மாமா, ஏதாவது உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவர் அப்பா பாலப்பா சொன்னார். அடுத்த மறுநாள் நமது மாயாண்டி சுவாமி நண்பர்கள் குழு என் அக்கௌண்ட்டில் 5,000 ரூபா பணம் போட்டு விட்டாங்க. இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு 1,000 ரூபா பணம் கொடுத்தாங்க. 2,000 ரூபா அவங்க கொடுத்தாங்க. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஐயப்பனுக்கு படிக்கட்டு வில் அம்பு சொன்ன உடனே செஞ்சு கொடுத்தது அன்பு மாமா கண்ணன் அவர்கள். ஆமாம், ரொம்ப இணைப்பட்டியை சேர்ந்த கண்ணன் அவர்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். இந்த அளவுக்கு இந்த நாடகம் அரங்கேற்றம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். கரூர் நாடக அமைப்பாளர் அன்பர் குமரேசன் அவர்கள் இந்த நாடகத்திற்கு நன்கொடை வழங்கியுள்ளார்கள். நன்கொடை வழங்கி அன்பன் லட்சுமணன் பேரன் மனோ அன்புள்ளங்கள். ஹரிச்சந்திரா நாடகங்கள் பழமையான நாடகங்கள்ல சக்குடி துர்ராஜ் ஐயாவை தெரியாதவங்க யாரும் இல்லை. அப்பேற்பட்ட மாபெரும் சக்குடி துர்ராஜ் ஐயா மற்றும் திரைப்பட நடிகரும் நாடக நடிகருமான நடிப்புக்கேற்று இலக்கணம் வகுத்த ஆர்பி உடையப்பா அவர்களின் நாடக குழுவிலும் பங்கேற்று பல வேடங்கள், முக்கியமாக அசலாத்து பிள்ளை, காலகண்டர், விஸ்வாமித்திரர் போன்ற வேடங்களை தாங்கி நடித்த நமது ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த லட்சுமண வேளார் அவர்களுடைய பேரன் இந்த அருள் தரும் ஐயப்பன் நாடகத்திற்காக ரூபாய் 1,001 நிதி உதவி வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றி, வணக்கம். மானாமதுரை நதியா செல்வராஜ் அவர்கள் கவுன்சிலர் அவர்கள் 1,001 ரூபாய் நிதி உதவி அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றி, வணக்கம். அதே போல் இந்த ஐயப்பன் நாடகத்திற்கு எங்களுக்கு பயிற்சி அளித்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் மிருதங்க ஜாம்பவான்
குருநாதர் அன்பு அப்பா கே பாலன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அன்பு மாமா நாட உலகில் ஒரு ஜாம்பவான் மாமா செல்வமணி மாமா அவர்களுக்கும், அன்பு மாமா DS ராஜா முகமது அன்பு மாமா அவர்களுக்கும், கல்யாணி மாமா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகின்ற வணக்கம் 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 வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார் அன்பே சிவமாவது யாதும், அறிகிறார் அன்பே சிவமாவது யாதும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஆதியும் அந்தம் இல்லாத நாயகர், முக்கன் மூர்த்தியே, ஐந்தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய பரமுருளி ஈசா, உலகாளும் நாயகர், உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் இன்புற்று வாழும் அருள் செய் இறைவன், அருள் செய். உன் பாதமே சரண், உன் பாதமே சரண். 3 மாதங்களுக்கு ஒரு முறை சிற்றரசர்களை காண்பது என் தந்தையின் வழக்கமாகும். அதை பொருட்டு சிற்றரசர்களை காண்பதற்காக என் தந்தை சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளார். தந்தை இல்லாத சமயம் நாட்டு மக்களின் நலம் அறிவது நமது கடமையாகும். நாட்டு மக்களின் வாழ்வை கவனிப்பது நமது கடமையாகும். மக்களின் நலம் அறிய வேண்டும். யாரங்கே பல்லாண்டு வாய் நாட்டு மக்களின் நலம் அறிய உம்மை அழைத்தோம். நாட்டு மக்களின் நலம் அறியலாமா? கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பாயா? ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறு பிடித்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் சுபிஷமாக வாழ்கின்றார்களா? செழிப்போடு வாழ்கிறாங்க பிரபு. அப்படி என்றால் நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் கிடையாது. அம்மாச்சிலா இல்லவே இல்லை பிரபு. இதை நான் நம்ப. மந்திரியாரும் நீயும் செய்யும் அநியாயம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். குடிநீருக்கு அதிகமாக வரி போடுவது, மக்களை ஏமாற்றுவது, இந்த வேலை எனக்கு தெரியாது என்று நினைத்ததோ? உன்னிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் அழைத்ததாக மந்திரியாரை வர சொல். வரி வசூல் செய்ய போகும்போது மணிகண்டன் தடுத்து நிறுத்திவிட்டார். குடிதண்ணீருக்கு வரி வசூலிக்கும் போகும்போது மணிகண்டன் தடுத்து விட்டார் பிரபு. இது மன்னரின் சட்டதாம் என்று இருந்து சொன்னாயா இல்லையா? மன்னர் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து மக்களிடம் அநியாயமாக வரி வசூலிப்பதுதான் மன்னர் போட்ட சட்டமா என்று கேட்கிறார். இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும் என்கிறார். இது போன்ற அநியாயங்கள் தொடர்ந்தால் நானே மன்னரிடம் நேரில் சென்று இதே முதல் கடைசியாக இருக்கட்டும், உங்களை நாடு கடத்தி விடுவேன் என்று எச்சரிக்கை. யாருக்கு யார் எச்சரிக்கை? மணிகண்டா, இலக்காரி எச்சரிக்கை கொடுக்கிறார். அடிச்சுவரை இல்லாமல் செய்து விடுவேன். நானே வந்து விட்டேன். இளவரசே, தாங்கள் உலக மொழியாக சிறுவன். வரி வசூலிப்பது என்பது வரவு செலவுகளை வரிகட்டுவதற்காக தான். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் தலையிடுவது பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு வரி விதிப்பது
உண்மைதான் கூட. ஆனால் அதிகமாக வரி போடுவது, கொடுக்க தவறினால் கசையடி, எதிர்த்து கேட்டால் பாத லட்சம். இதுதான் நீங்கள் திட்டிய சட்டமும். இது மன்னரே நிறுத்தும். மன்னருக்கு தெரியாமல் மன்னர் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து மக்களை ஏமாற்றுவது, மிரட்டுவது, கேட்டால் மன்னர் மீது பழி போடுவது. தந்தையாரே, சொல்வதுதான். இத்துடன் உனது விளையாட்டை நிறுத்திக் கொள்ளும். இனி ஒரு முறை மறுபடியும் தவறு செய்தால் மன்னரிடம் சொல்லி நாடு கடத்தி விடுவேன். நிறுத்தாவிட்டால் என்ன இளவரசே, என்ன என் தலை போய்விடுமா? என்னை கைது செய்து விடுவீர்களா? நான் எதற்கையா உமக்கு தண்டனை அளிக்க வேண்டும்? அதோ எல்லாம் நிறைந்த பரம்பொருள் இறைவன் நீ செய்யும் அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் பார்த்துக் கொண்டேதான் அதிவிரைவில் உனக்கு தண்டனை அளித்து விடுவார். பார்க்கிறேன், அதையும் பார்க்கின்றேன். மணிகண்டா, எனக்கே எச்சரிக்கை கொடுக்கும் அளவிற்கு உனக்கு திரும்பி வந்து விட்டதா? பார்க்கிறேன். நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். இன்று இரவோடு இரவாக நம் நாட்டில் கொள்ளையடிகள் எதிர்ப்போர் எவராக இருந்தாலும் சரி, கொன்று துணிகள். ஆரம்பமே இப்போதுதான். நம் நாட்டின் எல்லையில் இருக்கக்கூடிய மலைத்தொடரிலே பெரும் கொண்ட கொள்ளையர்கள் வந்திருப்பதாகவும், அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் பாபர் மிகவும் கொடூரமான மூர்க்க குணமுடையவன் என்று நான் இப்போதுதான் அறிந்தேன். சொல்வதை கவனமாக கேளுங்கள். நாடு நகரங்கள் எல்லாம் கொள்ளையடிங்கள். அதற்கு முன்னதாக இந்த கொள்ளை கூட்டம் இங்கு வந்திருப்பதாக அதிக வண்ணமாக நீதிகளை கொள்ளையடிகள், யாரும் கேட்டார் இதுவெல்லாம் பாபரின் ஆட்கள் செய்யக்கூடிய வேலை இல்லை. எப்படி என் யோசனை? நமக்கு பாவம் பாவருக்கு அருமையான யோசனை, அருமையான யோசனை. முட்டாள் இந்த மந்திரி ஜெயன் முரளையை தவிர உண்மையின் அறியாதவனாக آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. எல்லாம் போல இறைவா, நாட்டு மக்கள் எல்லோருக்கும் உண்மை மறுமை இன்பங்களை வாரி
உன்னை நகரத்திலே உணவை செய்வதற்காக அல்லவா அனுப்பியிருந்தேன். உணவடைந்து வந்தாயா? என்ன செய்தி? நாம் இங்கு இருப்பது என்று நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது தலைவரே. அதனால் என்ன? நாம் கொலைகாரர்கள் பயங்கரவாதிகள் என்று தூற்றும் நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் தலைவரே. கொலைகாரர்கள் பயங்கரவாதிகள் இப்படி நம் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார் பொதுமக்களா? பொதுமக்களுக்கு நான் எந்த விதமான இடையூறும் செய்ததில்லை. பொதுமக்களை ஏமாற்றி எட்டி பிழைக்கின்ற கொழுத்து தெரிகின்ற வஞ்சக கொடியவர்களிலிருந்து தானே நாம் கொள்ளையடிக்கின்றோம். பொதுமக்கள் நம்மை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? இப்படியெல்லாம் பொதுமக்கள் நம்மை தவறாக அபாண்டமாக பழி சுமத்தியதற்கு யார் காரணம்? யார் பழி சுமத்தி இருப்பார்கள்? யார் என்று நான் கண்டுபிடிக்கின்றேன். ஏனென்ன சலீம், இன்று இரவோடு இரவாக நாட்டிலேயே கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளார் மந்திரி ஜெயின். ஏட்டாயா சலீம், வேலையே பயிரை மேய்கிறது. மந்திரியே மக்களிடம் கொள்ளையடித்து விட்டு பழியை நம்மீது சுமத்த பார்த்திருக்கின்றார். இப்போது புரிகிறதா சலீம்? இப்போது புரிகிறதா? இந்த மந்திரி ஜெயன்தான் நம்மை பற்றி இல்லாததும் கொள்ளாததுமாக மக்களிடம் தவறாக அபண்டமாக வழிபூட்டும் நிலைக்கு நம்மை ஆளாக்கி இருக்கின்றார். ஜெயன்,
எல்லாம் அவர்களுடைய கைவரிசை காட்டுகின்றாய். சரி, நம்முடைய வேலை சுலபமாக முடிந்துவிட்டது. இனிமேல் நம்முடைய ஆட்கள் நகருக்குள்ளே சென்று கொள்ளையடிக்க வேண்டாம். நகருக்குள்ளே சென்று கொள்ளையடிக்க வேண்டாம். நகரத்திற்கு வெளியே பதுங்கி இருங்கள். மந்திரியின் ஆட்கள் கொள்ளையடித்து விட்டு வரும்போது அவர்களை மடக்கி தாக்கி அவர்கள் கொள்ளையடித்த உடைமைகளை எல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு விடுவீர்கள். ஆனால் எச்சரிக்கை, எச்சரிக்கை, மந்திரியின் ஆட்களுக்கு எந்தவித உயிர் சேதமும் நிகழக்கூடாது. நமக்கு தேவை, மீண்டும் சொல்கிறேன், நமக்கு தேவை உடைமைகள் தான், உயிர்கள் அல்ல. புறப்படுங்கள். நாம் மக்களிடம் கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் பாபருடைய ஆட்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். நீங்கள் மக்களிடத்திலே கொள்ளையடித்த பொருட்களை பாபரின் ஆட்கள் கொள்ளையடித்து விட்டார்களா? பிரபு, அடையா நாங்கள் எவ்வளவோ போராடினோம், முடியவில்லை பிரபு. அது சரி, நான் கொள்ளையடிக்கக்கூடிய விஷயம் அந்த பாபரின் ஆட்களுக்கு எப்படி தெரியும்? மணிகண்டன் தான் இதற்கு காரணமாக இருப்பான். மணிகண்டா, என்னிடமாகும் வேலையை காட்டுகிறாய், உன்னை பார்த்துக் கொள்கிறேன். அரண்மனை செல்கிறேன், மகாராணியாரை நான் சந்திக்க இருக்கிறேன். அங்கே வந்து நான் சொல்லுவதை போல் நீங்கள் நடிக்க வேண்டும். கோட்டை விட்டு விடக்கூடாது. எப்படி யோசனை? இந்த மந்திரி ஜெயன் முருகனை தவிர முன்பு தெரியாதவன் அல்ல. ஆமா, மூச்சுக்கு 300 தடவை சொல்லுங்க. நம்ம போற திட்டம் பூரா பாலா போயிடும். என்னைக்கு நாம் போற மாட்டோம், என்னைக்கு அரசாங்கிறது, நான் என்னைக்கு மந்திரி ஆகிறது, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்வதை செய். அப்படியே சந்திப்பதற்காக அனுமதி கோருகிறார். என்னை சந்திக்க வந்திருக்கிறார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. மாட்சிமை பொருந்திய மகாராணிக்கு வணக்கம். வர வேண்டும் மந்திரியாரே. என்ன புதிதாக இருக்கிறது? வழக்கத்திற்கு மாறாக மன்னர் வெளியூர் சென்றிருக்கிற நேரத்தில் அந்தப்புறம் வரை வந்திருக்கிறீர்களே, ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. என்ன விவரம்? மன்னியுங்கள் மகாராணி, அவசரம் வரும்போது ஆபத்தும் சேர்ந்தே இந்த ஆரம்பித்து விட்டீர்களா உங்கள் வேலையை? போங்கள் மந்திரியாரே. அவசரப்படாதீர்கள் மகாராணி, இது ஆலோசிக்க வேண்டிய விஷயம். ஆபத்து வரும்போது அவசரம் வரும் என்று நான் கூறுவதை கேளுங்கள். நாட்டு மக்களை காப்பது மன்னரின் கடமை. மன்னரையும் மகாராணியின் மாங்கல்யத்தையும் காப்பது இந்த மந்திரியின் கடமை. நான் சொல்ல வேண்டியதை சொல்ல வந்தேன், நீங்களும் கேட்பதாக இல்லை. சரி, எனக்கு எதுக்கு இந்த வம்பு? என்ன மந்திரியாரே, விவரமாகத்தான் சொல்லுங்களே.
வேண்டாம். இது எதற்கு வம்பு? ஆம சொல்றது மல்லாக்க, அதையும் சொன்னா பொல்லாப்புன்னு. நான் ஒன்று சொல்ல, நீங்கள் அதை நம்ப மறுக்க எதற்கு மீன்வாதம்? எனக்கு தேவையா? நான் வருகிறேன். மந்திரியாரே, இது என் கட்டளை. என்ன சொல்லுகிறீர்கள்? விளக்கமாக சொல்லுங்கள். மகாராணி, மகாராணியாரே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். மாணவனாக இருக்க வேண்டிய நம் மணிகண்டனுக்கு இந்த மக்கள் மீது என்ன பணிவு? நாட்டை ஆளக்கூடியவர் மன்னவர் ராஜசேகர பாண்டி. மன்னருக்கு இல்லாத பணிவு மணிகண்டனுக்கு என்ன தேவைப்படுகிறது? உங்கள் வேலையை மகாராணி, ஆரம்பமே இனிமேல் தான். ஆரம்பத்திலே கூறினேன், ஆபத்து என்று. குழந்தை இல்லாத உமக்கு குழந்தை வந்ததால் தாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மணிகண்டனால் ஆபத்து என்று ஆரம்பத்தில் கூறினேன். மந்திரியாரே, என் மகன் மணிகண்டன் மீது எதற்காக இப்படி பழிபாடுகிறீர்கள்? நான் இந்த உலகத்தில் குழந்தை இல்லாத எனக்கு குழந்தையாக கிடைத்தான். மகிழ்ச்சியாக இருந்தேன். அவன் கிடைத்த நேரம் என் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்பேற்பட்ட என் செல்வ மகனை பற்றி தாங்கள் இப்படி கூறுவது மகாராணி, அபாண்டம். என் மீது பழி சுமத்துவது அபாண்டம். ஆரம்பத்தில் இருந்தே என் மீது ஏதோ ஒரு சந்தேகமான எண்ணங்கள். ஆரம்பத்தில் தாங்கள் மகன் அரசாளக்கூடியவர், இளவரசராக வேண்டிய தாங்கள் மகன் இருக்க எங்கோ அனாதையாக கிடத்தப்பட்ட குழந்தையை எடுத்து வந்து மந்திரியாரே, அனாதை என்று சொன்னார்கள். மறுமுறை சொல்லுங்கள். மன்னியுங்கள். அனாதையாக கிடந்த குழந்தையை பட்டம் சுற்றினீர்கள். நான் ஏதாவது சொன்னேனா? நான் ஏதாவது மறுப்பு சொன்னேன்? இதில் மறுப்பு சொல்வதற்கு என்ன இருக்கிறது? என் மகன் மணிகண்டன் தான். அவன் வந்த பிறகுதானே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதானே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்படி இருக்கும் பொழுது என் மகனை பற்றி குறை சொல்லலாமா? மகாராணி, குறை சொல்லவில்லை. என் கண்ணால் கண்டதை கூறி. என்ன கண்டீர்கள் கண்ணால்? நான் இதை கண்டேன், நான் அதை கண்டேன் என்று நான் கூறினாலும் நீங்கள் நம்ப போவதில்லை. இதோ சாட்சியத்தோடு வந்திருக்கிறேன். வணக்கம் மகாராணி. என்ன சொல்ல வந்த? நேற்று இரவு நம் நாட்டிற்குள் புறப்பட கொள்ளைக்கூட்டத்து தலைவன் பாபரும் அவருடைய கூட்டாளியும் நேற்று இரவு நம் நாட்டில். ஏன் மகாராணி இருக்கிறார்கள் எனக்குரிய நடுக்கமா? பயமில்லாமல் தைரியமாக சொல். நேற்று இரவு நம் நாட்டிற்குள் பிரபல கொல்லக்கூடத்து தலைவன் பாபர் அவருடைய கூட்டாளிகளும் நம் நாட்டை கொள்ளடித்தார்கள். நாங்கள் தடுக்க சென்றோம். ஆனால் எங்கிருந்தோ வந்து நம் இளவரசர் அவர்களை அடிப்பதற்கு பதிலாக எங்களை அடித்து தாக்கினார். பாபரா அவர் பெரிய கொள்ளைக்கூடத்தை சேர்ந்தவனாயிற்று. நீ போ, இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம். இளவரசர் சிறுவர் தானே, நீ போ. அப்படியா? மணிகண்டனை வர சொல். மகாராணி, இந்த இடத்திலே மணிகண்டன் எதற்கு? நீங்கள் சொல்வதை பார்த்தால் மணிகண்டன் மீது தவறாக இருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? மணிகண்டன் வரட்டும், அவரிடத்தில் விசாரிப்போம். இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா இதை? மகாராணி, மணிகண்டன் வரட்டும். நாம் இருவருக்குமே மணிகண்டன் யார்? மணிகண்டனுக்கும் பாபருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அதற்காக அவனை விசாரிக்காமல் விட முடியுமா? விசாரிக்க வேண்டும். விசாரித்தால் விஷயம் தெரிந்துவிட்டது என்று
சரி, அப்பொழுது மன்னரிடத்தில் சொல்லலாமே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மணிகண்டனை நான் மந்திரியாரே, மணிகண்டனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது. நான் என்ன அத்தனை இரக்கமற்ற அரக்கனா? மணிகண்டனுக்கு புத்திமதிகளை தான் எடுத்து கூற வேண்டும் என்று கூறுகிறேனே தவிர அவன் உயிரை பறிப்பதற்கு விஷயம் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஜெயன் மந்திரி முரடனை தவிர முன்பின் அறியாதவர் அல்ல. ஆரம்பித்த இடத்திற்கே வந்து விட்டீர்கள். சரி, இருக்கட்டும். இதற்கு ஒரு நல்ல முடிவை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். நல்ல உபாயம் சொல்லுங்கள். அதற்காக தானே இந்த ஜெயன் இருக்கின்றேன். நான் கூறுவதை கேளுங்கள். மன்னர் வரட்டும். மன்னரிடம் அவரிடத்தில் விஷயத்தை சொல்ல வேண்டும். குடிசை பற்றி மட்டும் சொல்லுவோம். பிள்ளைகள் வந்திருப்பதாக. சரி, அதை நீங்கள் அப்போது மன்னர் என்ன சொல்லுவார்? பிள்ளை குடத்தை குடிப்பதற்கு எங்கே சொல்வார். நாங்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பின்வாங்குகிறோம். பிறகு என்ன? மணிகண்டன் செல்வான் பார்பரை பிடிப்பதற்கு. மணிகண்டன் செல்லும் பொழுது மணிகண்டனுக்கு தெரியாமையே நம் அரண்மனை வேலையாட்களும் செல்வார்கள். வசமாக பாபரும் மணிகண்டனும் நம்மிடம் சிக்கிக் கொள்வார்கள். இவருமே அழைத்து வந்து உண்மையை மன்னரிடத்தில் கூறுவோம். சரி, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இப்படி சொல்லுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஆலோசனை குழு என்று பெயர் பெற்ற அமைச்சரும் மலையே எதிர்த்து நின்றாலும் மண்ணோடு மண்ணாக்கும் சேனாதிபதியும் இருக்கும் பொழுது நம் நாட்டுக்கு என்ன குறை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு முன்னால் பாபரை பிடிப்பதில் சுலபமில்லை என்றால் இதையா நான் எதிர்பார்த்தேன் உங்களிடம். வண்டியுங்கள். பாபர் எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, அந்த நாட்டை ஆளக்கூடிய சிற்றரசர்கள் பாபருக்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்து வழங்கி பாராட்டுகிறார். பாபர் இருக்கிறாரே, நீங்கள் நினைப்பது போல் சாமானியப்பட்டவர் அல்ல. கொள்ளையடிப்பதிலும் கடல் கொள்ளையடிப்பதிலும் மகா கில்லாடி. இந்த நேரத்திலே நாம் அந்த பாபருடன் சண்டையிட்டால் மடிந்து முன்னோடு போய்விடும் மந்திரி. அது மட்டும் கிடையாது அரசே. இங்கு என்ன நடக்கிறது என்று அவருடைய ஆட்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவரன் உடனே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு எல்லா விஷயத்தையும் உடனே தெரிந்து கொள்கிறார். பகைவன் பலத்தையே பேசிக்கொண்டு உங்கள் பலத்தை குறைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இனி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நானே சென்றேன். நான் சென்று வருகிறேன். இன்று அந்த பாபரையும் பாபருடைய ஆட்களையும் நான் கைது செய்து வருகிறேன் தந்தை. மணிகண்டா, வேண்டாமடா. நீ சிறுவன், இந்நாட்டின் இளவரசன், வருங்கால மன்னன். நீ மன்னனாகி விட்டால் மட்டும் போதுமா? இது போன்ற வீர செயல்களில் இறங்க வேண்டாமா? அதற்காக இல்லையப்பா. உன் வயதுக்கு இதுவெல்லாம் சால சிறந்ததல்ல. இளம் என்று பயமறியாது என்பதை போல நீ பேசுகிறாய். இளங்கன்று இல்லையப்பா. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பது போல் உங்கள் மகனான நான் இதற்கெல்லாம் பயந்தால் எப்படி? சபாஷ் மணிகண்டா, சபாஷ். உன் வீர விளையாட்டை இந்த நாடே போற்றட்டும். புறப்படுங்கள் அண்ணா. கொள்ளக்கார பாபரை கொன்று வருவோம். தம்பி, நீ இரு, நான் சென்று வருகிறேன்.
நான் இங்கிருப்பதா? முடியவே முடியாது அண்ணா. தம்பி, நான் சொல்வதை கேள். நம் தாய் தந்தை இருவருக்கும் நம் இருவருமே இரு கண்கள். நம்மை பிரிந்து அவர்களால் இருக்க முடியாது. ஆகையால் அவர்களுக்கு ஆறுதலாக அருகாமலே இரு. நான் அதிவிரைவில் வந்து விடுவேன். சேனாதிபதியாரே, நான் புறப்படுவதற்கு ஏற்பாடுகளை சீக்கிரம் செய்யுங்கள். அப்படியே நம் நான்மணி படைகளும் நீங்களும் மணிகண்டனோடு சென்று வாருங்கள். வேண்டாம் தம்பி, வேண்டாம். நான் மட்டும் தண்ணியை செல்கிறேன். எனக்கு உத்தரவுதான். சென்று வா மகனே, சென்று வா. சற்றே ஓடே. நம்மை பிடிப்பதற்காக மணிகண்டன் நம்மிடம் நீர்படம் நோக்கி வருகின்றார் தலைவரே. மணிகண்டன் வருகின்றாரா? வந்தால் நமக்கு என்ன? நம்மை பிடிப்பதற்காக மன்னரிடம் சபதம் செய்துட்டு வருகின்றாராம் தலைவரே. அவர் சபதம் செய்தால் என்ன, சபதம் செய்யாவிட்டால் நமக்கு என்ன? நீ சென்று அவரை மட்டும் இங்கே அழைத்துக் கொண்டு வா. அவர்கள் வந்திருக்கின்ற காவலர்களை குகை வாயிலுக்கு வெளியே நிறுத்திவிடு. ஓ இரு. அவர் எப்படி வந்திருக்கின்றார் தலைவரே? நாம் எதிர்பார்ப்பதை போல் அவர் படையுடன் வரவில்லை. அவர் மட்டும் தனியாக வருகின்றார் தலைவரே. இங்கே சூழ்ச்சி இருக்கின்றது தலைவரே. தனியாக வந்திருக்கின்றாரா? தனியாக வந்திருக்கின்றார். நான் பெரிய கொள்ளை கூட்டம் என்று தெரிந்திருந்தும் தனியாக வந்திருக்கிறார் என்றால் அவர் மிகவும் துணிச்சல்காரர் என்று தெரியாது. பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, நாமும் மனிதர்கள் தான். நமக்கும் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் தெரிந்திருக்கிறது என்று மற்றவர்கள் எல்லோரையும் விட இளவரசர் மணிகண்டனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதுக்காக பாராட்ட வேண்டும். நாம் அவரை தெரியுமா? பாராட்ட வேண்டும். தெரிந்து கொள். நீ சென்று அவரை வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளியை போல கௌரவமாக கண்ணியமாக இங்கே அழைத்துக் கொண்டு வா. செல். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளவரசி வாருங்கள், இங்கே அமருங்கள். நன்றி. சலீம், இளவரசர் அருந்துவதற்கு எதிர கொண்டு வா. அருந்துங்கள். நல்லது, நன்றி. தாங்கள் தான் திருடர்களின் தலைவரும். திருத்திக் கொள்ளுங்கள் இளவரசே. திருடர்களின் தலைவன் அல்ல, திருந்தியவர்களின் தலைவன். ஏமாற்றுபவர்களின் தலைவன் அல்ல, ஏழைகளின் தலைவன். உங்கள் வார்த்தையில் உள்ள சுவை உங்கள் செய்கையில் கிடையாது. கனிவான பார்வையும் பணிவான பேச்சும் நீங்கள் செய்கின்ற தவறால் மறந்து விடுகிறது என்பதை ஏன் அறியவில்லை? தவறு இளவரசே, தவறு. நீங்கள் நினைப்பதுதான் தவறு. நாட்டில் தவறே நடக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றேன். நான் இருப்பவன் இல்லாதவன் என்ற பேதாபேதமே இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றேன். நான் இல்லை என்ற சொல்லே நாட்டில் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றேன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், ஆண்டான் அடிவன் என்ற பேதங்கள் இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றேன். இதுவே என் கொள்கை இளவரசே, இதுவே என் கொள்கை. அதுதான் உங்கள் கொள்கை என்றால் அதற்காக இந்த வழியா மேற்கொள்வது? வேறு என்ன செய்வது இளவரசே? அநியாயத்தை தட்டி கேட்டால் 6 மாதம் சிறை. இருப்பவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி. ஏனென்று கேட்டதற்கு எனக்கு கொலைக்காரன்
ஏன் என்று கேட்டதற்கு என கொள்ளைக்காரன்ற பெயர். இங்கு இருப்பவர்கள் யார் இளவரசே? உழைக்க இயலாதவர்கள், உழைக்க வழி தெரியாதவர்கள், உழைக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், கூணர்கள், செவிடர்கள், நொண்டி முடவர்கள், இவர்களுக்கெல்லாம் யார் வேலை கொடுப்பார்? எந்த மன்னர் வேலை கொடுப்பார் இளவரசே? அதனால் தான் திருடுகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த இல்லாதவர்களுக்கும் குழந்தை, குடும்பம், குட்டிகள் என்று இருக்கிறது இளவரசே. அதுக்காகத்தான் திருடுகிறோம் இளவரசே. இருப்பவர்கள் திருடி யாரிடம்? இருப்பவர்கள் திருடி இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து தருகின்றோம். ஏன் திருடுகிறோம் என்பதை விட எதற்காக திருடுகிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும். திருடுபவர்கள் எல்லாம் பொழுதுபோக்குக்காக திருடுபவர்கள் அல்ல, எல்லாம் ஒரு காரணமாகத்தான். இது பெரும் பாவம் என்று முதலில் நாம் அறிய வேண்டும். பாவமா? திருடுபவர்களை விட திருடச் சொன்ன உங்களுக்குத்தான் பாவம். எனக்கா? ஆமா. உதாரணத்திற்கு எப்படி? உங்கள் சொல்லை கேட்டு ஒருவன் திருடச் செல்கிறான். சரி. சென்ற இடத்திலே பிடிபட்டு, அடிபட்டு, உதைபட்டு உயிர் போகும் தருவாயில் அவன் மனதில் என்ன நினைப்பான்? பல பாவி, உன்னாலான விதச்சென்று இப்போது யாரும் இல்ல அனாதை போல இருக்கிறேனே இறைவா. இப்படி அவன் உயிர் பிரியும் நேரத்தில் அவன் மனதால் உங்களை சபித்துக் கொண்டேதானே இறப்பான். அந்த பாவம் யாரை சார்? உங்களைத்தானே. கணவனை இறந்த செய்தியை கேட்டவுடன் மனைவி கதறி துடித்து அழுவார். அப்படி அழுகும் பொழுது அவளுடைய மனது, ஐயோ நான் என்ன செய்வேன்? கணவனை இழந்தேனே, என் பிள்ளைகளை நான் எப்படி பார்த்துக் கொள்வேன்? ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன்? இந்த பாவம் யாரை சார்? உங்களைத்தானே. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? பேசுங்கள் பாவரே. இப்பொழுதுதான் தெரிகிறதோ நீங்கள் செய்வது தவறு என்று. தவறு என்பது எந்த வழியில் செயல்பட்டாலும் ஒன்றுதான். உழையுங்கள், உங்கள் நிலைக்காக போராடுங்கள். உங்களுக்காக உங்களுக்கென்று ஒரு தொழிலை ஏற்படுத்தி உழைப்பால் உயருங்கள். இந்த நாட்டிலே உங்களுக்கு ஒரு புதிய சமுதாயம் அமைக்க பாடுபடுங்கள். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் இது இளவரசே. இங்கு நானே தலைவன், நானே மன்னன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாழ்வாங்க வாழ்ந்து வருகின்றோம் இளவரசே. இவங்களுக்காக, இந்த மக்களுக்காக என் சுரங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒப்பற்ற தியாகி நான் இளவரசே, ஒப்பற்ற தியாகி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உங்கள் உயர்ந்த கொள்கையை நான் பாராட்டுகிறேன். நன்றி. அதே நேரத்தில் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை மறந்து விட்டீர்களா? இல்லை மறுக்கிறீர்களா? நீங்கள் தான் மன்னர் என்று சொல்லும் தியாகியே, எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்ற கொள்கை மறக்கிறதா? அறியாமையும் ஆவேசமும் உங்கள் கண்களை மறைக்கிறது. பணவரியாலும் பதவியாசையாலும் அரசன் ஆண்டு என்று பிரிக்கிறீர்கள். நான் என்ற அகம்பாவத்தை விருந்து இந்து முஸ்லிமுக்கு சிறந்த நாடு நம் நாடுதான் என்று எதிர்காலம் சொல்ல அதை விட்டு நான் தான் என்று மாறுதட்டிக் கொள்வது சுயநலமா அல்லது பொதுநலமா? இதற்கு பெயர் தான் சுயநலம், இதற்கு பெயர் தான் தியாகமா? நீங்கள் எல்லாம் தியாகிகள். நீங்கள் சொல்வது போல் ஒன்றே தேவன் சொல்கின்ற அந்த இறைவன் உங்களையும் என்னையும் உலகத்தில் வாழக்கூடிய எறும்பு 84 லட்சம் ஜீவராசிகளையும் காப்பவன் என்பதை உணர்கிறீரா? மறக்க முடியுமா? சொல்லுங்க பாபரே, சொல்லுங்கள்.
பொறுப்பு மழை கொண்டு பெய்வதற்கு நீங்களான பொறுப்பு வருவதற்கு நீங்களான பொறுப்பு மரத்துக்கு நீரூட்ட மனிதன் நினைப்பார மரத்துக்கு நீரூட்ட மனிதன் நினைப்பார மக்களின் நலத்திற்கு இறைவனின் பொறுப்பு 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 சொல்வது சரிதானா பிறந்த குழந்தை பேசியதை யார் செய்தது பிறவி ஊமை பேசியதும் யார் செய்தது உயிரை கொள்ளையதும் யார் செய்தது தெய்வம் ஒருவன் இறைவன் செய்தது 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 சொல்வது சரிதானா உலகும் கொள்கை சரிதானா உங்கள் கொள்கை அதுதானா பேசுங்கள் மனிதன் பள்ளு இதுதானா பேசுங்கள் மனோடு பேச தகுதி உண்டா பேசுங்கள் போதும் போதும் இளவரசு போதும் முடி கிடந்த என் அறிவு கண்களை திறந்து விட்டீர்கள் இளவரசே இந்து முஸ்லிம் ஒற்றுமை எம்மதமும் சம்மதம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் புரிந்து கொண்டேன் இளவரசே புரிந்து கொண்டேன் ஆஹா ஆஹா அற்புதமான அறிவுரை நீங்கள் வயதில் சிறியவராக இருந்தாலும் இங்கிருக்கின்ற எல்லோரையும் விட ஏன் என்னையும் விட அறிவால் அன்பால் பண்பால் பாசத்தால் பகுத்தறிவு தனத்தால் உயர்ந்து விட்டீர்கள் இளவரசி உயர்ந்து விட்டீர்கள் ஆனால் இளவரசே என்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே அப்பாவிகள் ஒன்றும் அறியாதவர்கள் என் பேச்சை கேட்டு நடந்தவர்கள் இளவரசே அவர்கள் பாவம் அவர்கள் எல்லோரையுமே விட்டுவிடுங்கள் ஆனால் இத்தனை அநியாயங்களுக்கும் காரணமானவன் இந்த வாபர் தான் என்னை கைது செய்து கைதியாக உங்களோட அழைத்து செல்லுங்கள் அழைத்து செல்லுங்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் அனைவரையுமே அழைத்து செல்லதான் போகிறேன் இளவரசே என்ன சொல்கிறீர்கள் கைதியாக ஆ, என் உயிருக்கு மேலான நண்பர்களாக நண்பர்களாகவா நண்பர்களாகவா ஆஹா பாக்கியம் ஆச்சரியப்படாதீர்கள் நீங்கள் அனைவருமே என் நாட்டிலேயே இருங்கள் உங்கள் துன்பங்களையும் போக்கி துயரங்களையும் போக்கி இன்புற்று வாழ நான் வழி செய்கிறேன் ஆனால் பாபரே இளவரசே தங்களுக்கு மட்டும் என் நாட்டில் இடம் கிடையாது ஏன் இளவரசே என் இதயத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு ஆஹா 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 வாருங்கள், போகலாம். எங்குமே செல்ல முடியாத பாபர் இத்தனை தைரியமாக நம் நாட்டிற்கு வருகிறான் என்றால் என்ன காரணம்? அதுவும் இளவரசரோடு நம் அரண்மனையிலேயே பாபருக்கு தூது சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். இது எங்கே மன்னருக்கு தெரிய போகிறது? பிள்ளை பாசம் மன்னர் கண்களையும் மாட்சிமை பொருந்திய இதோ மகாராணி கண்களை மறைக்கின்றது. என்ன செய்வது? நீங்கள் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது போல் தெரிகிறது எனக்கு. மகாராணி என்ன? அவசரப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு அவசரப்படாமல் முள்ளை முள்ளால் எடுப்பது போன்று இப்படி எல்லாம் நடக்கிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை அமைச்சரே. எனக்கே இப்போதுதானே மகாராணி தெரிந்தது. ஆகியனாலே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கேளுங்கள். அதற்காக தானே இருக்கின்றேன். பிரச்சனையை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். உடனே தெரிய
முன்பின் அறியாதவர்கள் மகாராணி. இந்த விஷயத்தை நீங்களே ஒரு நல்ல முடிவு செய்யுங்கள். மன்னருக்கும் மணிகண்டனுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது. கவனமாக செய்யுங்கள்.